ஹலோ! ஒரு வெஜிடபிள் சால்னா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, பூரி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 4 பல்லு பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 10 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் சம அளவு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. அரைக்க வேண்டாம். தட்டினது அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கீராமல் அப்படியே போட்டுருங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீள நீளமாக அரிஞ்சு போட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு போடுங்க வெங்காயம் வணங்குறதுக்கு. 2 தக்காளி நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அப்படியே போட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கின உடனே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சக்தி சிக்கன் மசாலா பேக்கெட்டில் வர்றது அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கிங்கங்க. அது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் காலிஃப்ளவர், பொட்டேட்டோ எல்லாமே ஆட் பண்ணலாம். கேரட், பீன்ஸ் கொஞ்சம் வணங்கின உடனே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம் வைக்கிறது நல்லது தான். விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியாயிரும். மேலே கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான், நீங்கள் விசில் வச்சு விட்டுறலாம். கரெக்டாக 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படியேனாலும் சர்வ் பண்ணலாம். இல்லை தண்ணி ஊற்றிக்கினாலும் ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க.